ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி ரொம்பவே அழகான இந்த பூச்செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய பெயர் பார்த்தீங்கன்னா இம்பேஷன்ஸ் இல்லைனா சைனீஸ் பால்சம்னு சொல்லுவாங்க. இது பால்சம் ஃபேமிலியை சேர்ந்தது. பால்சமில் எப்படி நிறைய கலர் இருக்கோ அதே மாதிரி இந்த சைனீஸ் பால்சம்லேயும் நிறைய கலர் இருக்குது. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது சிங்கிள் பெட்டல், இதிலே மல்டி பெட்டலும் இருக்குது. அதுவும் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செடிக்கு எந்த மாதிரியான மண்கலவை தயாரிக்கலாம், எப்படி வாட்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இதோடைய ப்ரொபகேஷன் எப்படி, கேர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த செடி எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நர்சரியில் கிடச்சிது. ஒரு செடி 75 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டோட 2 பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரும்போது இன்னுமே நல்லா சின்ன செடியாக இருந்தது. வாங்கிட்டு 25 நாளில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல க்ரோத் நிறைய பூக்களுமே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 25 நாள் கழிச்சு தான் நான் பாட்டே மாற்றினேன். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா லூஸான சாயிலில் வச்சோன்னா நம்மளுக்கு அந்த வேர் ஓட்டம் நல்லா இருந்து நம்மளுக்கு பிளான்ட் சீக்கிரமாகவே நல்லா வளருது. முக்கியமாக இந்த செடிக்கு வெயில் அவ்வளோவா பிடிக்காது. பாதி மார்னிங் வெயில் மட்டும் படுற மாதிரியான இடத்துல வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு செமி ஷேடான பிளேஸில் வச்சு வளர்த்துக்கலாம். இப்போ பால்கனி கார்டன் மாதிரி இருக்குன்னா அதுக்கு சூட்டபிளான ஒரு பிளான்ட் இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் டைம்லலாம் அப்படியே வாடி வதங்கி போயிடுது. நம்ம 2-3 தடவை தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெயில் நாளில் இந்த பிளான்ட் வாங்காதீங்க. அப்படி இல்லைனா வெயில் படுற மாதிரியான இடத்துல வைக்காதீங்க. 1 hour 2 hours வெயில் ஒன்றும் பண்ணாது. மற்றபடி ஃபுல் டெரஸ்லலாம் வச்சோன்னா இந்த பிளான்ட் தாங்க மாட்டுது, காஞ்சி அப்படியே வதங்கி போயிடுது. இதே நீங்கள் வீட்டு தோட்டத்தில் வைக்க போகிறீங்கன்னா பார்டர் பிளான்ட்டாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான பிளான்ட், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலர் கலரான பூக்களோட நம்மளுடைய தோட்டங்களை பார்க்கும்போது நான் இதை பாட்டில் தான் வைக்க போகிறேன். 12 inch பாட்டில் இதை மாற்றலான்னு எடுத்திருக்கேன். நான் வாங்கிட்டு வந்த பிளான்ட்லேயே பாருங்கள், அந்த அளவுக்கு வேர் ஓடவே இல்லை. நம்ம இப்போ மாற்றி வச்சோன்னா நம்மளுக்கு நல்லா வேரோட்டங்கள் இருந்து நம்மளுக்கு பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக கிடைக்கும். மண்கலவை நான் எப்படி தயாரிச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 2 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு தொழு உரம் இல்லைனா மண்புழு உரம். நான் மணல் 1 பங்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா லூஸான மண்ணாக இருந்ததுன்னா அந்த வேரோட்டம் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மணல் சேர்த்துருக்கேன். மணல் இல்லைனா நம்ம கோகோபீட் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த பிளான்ட் நான் வச்சுட்டேன். அடுத்து வாட்டரிங் பற்றி பார்க்கலாம். வாட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பல்சரி இந்த பிளான்ட்டுக்கு 2 வேளையுமே கொடுக்கணும். வேருக்கும் கொடுக்கணும், அதே மாதிரி செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா க்ரீனாகவே இருக்குது. அப்படி இல்லைனா அப்படியே ரொம்ப செடி டல்லாக மாறிடுது. இந்த செடியில் பூச்சி பிரச்சனை, நோய் பிரச்சனைன்ட்டு பெருசாக எதுவுமே வரது கிடையாது. அதனால் நம்ம மாதம் ஒரு முறை ஒரு கைப்பிடி தொழு உரம் இல்லைனா மண்புழு உரம் மட்டுமே கொடுத்தா போதுமான அளவாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ரோஜா செடிகளுக்கெல்லாம் கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்குறீங்கன்னா அதுவுமே இந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். இதை எப்படி கட்டிங் மூலமாக வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகிடும். நிறையா கிளைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த கிளையெல்லாம் கட் பண்ணி அதே பாட்லேயே நம்ம இந்த மாதிரி ஊனி வச்சிடலாம். ஊனி வச்சு ஒரு 10 நாள் இல்லைனா 5 நாள்லேயே பார்த்திங்கன்னா நல்லாவே வேர் பிடிச்சி செடி வந்துடுது. நம்ம கட் பண்ணி விட நம்மளுக்கு பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா நிறையா பக்க கிளைகள்லாம் நல்ல புஷ்ஷியாக வந்துடும். நிறைய பூக்கள் செடிகளில் பார்க்கும்போது அழகாக இருக்கும். ரூட்டிங் ஹார்மோன்ஸ்லாம் பெருசாக யூஸ் பண்ணவே தேவையில்லை. அந்த பாட்லேயே அப்படியே கட் பண்ணி ஊனி விட வேண்டியது தான். அப்படி அந்த பாட்டில் வைக்கலன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன டப்பாலாம் இருக்கும் இல்லையா, வீட்டில் வேஸ்ட்டான டப்பாலாம் இருக்கும் இல்லையா, தயிர் வாங்கும்போது கிடைக்கிற டப்பா, அதுக்கப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட நம்ம ஊனி விட்டுக்கலாம். ஆனால் 1 வீக்லேயே நம்மளுக்கு நல்லா வேர் பிடிச்சி வந்துடுது. நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக எடுத்து அடுத்தடுத்த பாட்டில் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இது வச்சே ஒரு 10 days கிட்ட ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லாவே வேர் பிடிச்சி செடி நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எந்த பாட்டில் நம்மளுக்கு வேணுமோ அந்த பாட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான். மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் மட்டும் வச்சு வளர்க்கக்கூடாது. மற்றபடி நம்ம ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட் கண்டிப்பாக உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் வாங்கி வளங்க. இந்த இடம் பாருங்கள், போன தடவை நம்ம கட் பண்ணி விட்டது அந்த இடம் துளுத்து நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ண நம்மளுக்கு துளிர்களும் நிறையா எடுக்கும். அதனால் நம்மளுக்கு பிளான்ட் நல்லா பெருசாக புஷ்ஷியாக கிடைக்கும்.
முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு வந்துட்டு எப்படி வந்து வெயில் பிடிக்காதோ அதே மாதிரி அதிகப்படியான மழையும் வந்து பிடிக்காது. ரொம்ப மழை அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு வேரழுகள் வந்து செடி வந்து இறந்துரும். அதனால் நம்மளுக்கு வந்து மழை நாட்களில் மழை தண்ணி வந்து தேங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. மழை தண்ணி தேங்கல்னாலே நம்ம செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. முக்கியமாக வந்துட்டு நத்தைகள் இருக்கு இல்லையா, மழை டைமில் வந்து நத்தைகள் வந்து இந்த தண்டை வந்து கடிச்சு போட்டுரும். அதே மாதிரி அதிலிருந்தும் நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். அவ்வளோதான். இந்த செடியோடைய வளர்ப்பு முறையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளான்ட் எங்கே கிடைச்சாலும் உங்களுடைய கார்டனில் வந்து வாங்கி வளங்க. உங்களுடைய கார்டனே வந்து கலர்ஃபுல்லாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிடும். இன்னையோட வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.